السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் இன்றைய இந்த தப்சீர் தொடர் வகுப்பிலே சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய முதலாவது வசனமாகிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் அல்ஹம்த், லில்லா, ரப், அல் ஆலமீன் என்கிற 4 சொற்கள் இருப்பதை நாம் அவதானிக்கலாம். இந்த 4 சொற்களுமே மிக ஆழமான அர்த்தங்களை உடைய முக்கியமான சொற்களாக காணப்படுகின்றன. இங்கே அல்லாஹு தஆலா அல்ஹம்து என்பதன் மூலம் எல்லா புகழும் என்பதை வலியுறுத்துகிறார். அலிஃப் லாம் இந்த ஹம்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவார்கள், ஹம்த் என்கிற சொல்லோடு முன்னால் அல் போடப்பட்டிருப்பதனால் எஸ்தக்ரிகு ஜமீஅ அன்வாஇல் மஹாமித், எல்லா விதமான புகழையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அல்ஹம்து என்பதன் மூலம் நாடப்படுவது எல்லா புகழும் என்பதாகும். எல்லாம் என்பதற்கு அரபியிலே ஜமீ, குல் என்கிற சொற்கள் இருக்கின்றன. குல்லுன், ஜமீ என்றெல்லாம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அந்த சொற்களை பயன்படுத்தாமல் ஹம்த் என்பதற்கு முன்னால் அலிஃப் லாமை போட்டு இதை அல் அல் இஸ்திக்ராகியா என்று அரபு இலக்கணத்திலே சொல்லுவார்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்ஹம்து லில்லா, லில்லா என்றால் அல்லாஹுக்கு. அல்ஹம்து லில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கு. ரப்பில் ஆலமீன், ரப் என்பது இரட்சகன் என்கிற கருத்தை தரும். ஆலமீன் என்று சொன்னால் சர்வ உலகங்கள். அப்ப எல்லா புகழும் சர்வ உலகங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கே உரியது. இந்த கருத்து பெரும்பாலும் நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு கருத்தாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்ஹம்து என்பதை நாம் பொதுவாக நிறைய இடங்களிலே பயன்படுத்துகிறோம். அல்ஹம்து லில்லா என்பதை பல இடங்களிலே பயன்படுத்துகிறோம். குறிப்பாக தும்மினால் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறோம். அதே போல சாப்பிட்டு முடிந்தால் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறோம். ஒரு நல்ல விஷயம் நடந்து முடிந்தால் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறோம். உண்மையிலே இவ்வாறு இந்த அல்ஹம்துலில்லா என்று நாம் அதிகமாக பயன்படுத்துவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லயர்தா அனில் அப்த் யஅகுலுல் அக்ல ஃபயஹ்மதுஹு அலைஹா அவ் யஷ்ரபு ஷுர்ப ஃபயஹ்மதுஹு அலைஹா. ஒரு அடியானை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். ஏனென்றால் அவன் ஒரு உணவை சாப்பிடுகிறான், உடனே அல்லாஹுவை புகழ்கிறான். ஒரு பானத்தை அருந்துகிறான், அல்லாஹுவை புகழுகிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை பொருந்திக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம், அஹ்மத், திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே ஏதாவது ஒன்றை உண்டால், பொதுவாக நாம் அல்லாஹுவை புகழ்வது என்பது சாப்பிட்டு முடிந்த பிறகு பிரதானமான உணவுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டால், அல்லது லஞ்ச் சாப்பிட்டால், அல்லது டின்னர் சாப்பிட்டால் நம்ம அல்லாஹுவை புகழுகிறோம். ஆனால் பொதுவாகவே
எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும். எந்த ஒரு ட்ரிங்கை, எந்த ஒரு பானத்தை அல்லது தண்ணீரை நாம் குடித்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹுவை புகழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் பாதியாகும். சுத்தம் ஈமானில் பாதியாகும். வல்ஹம்துலில்லா தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லா என்று கூறுவது மீசானை நிறைத்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப மீசான் என்பது நாம் அறிந்திருக்கிற, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை நிறுப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிற அந்த மீசானை குறிக்கிறது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த அல்ஹம்துலில்லா என்பது மீசானை நிறைத்து விடக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் என்பதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இப்போ இந்த ஹதீஸும் முஸ்லிம், அஹ்மத், திருமிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த், அவனுக்கே ஆட்சி அதிகாரம், அவனுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறானாம், சதக அப்தி லா இலாஹ இல்லா அன லியல் முல்கு வலியல் ஹம்த், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், நான் தான் வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள், என்னை தவிர வணங்கி வழிபட தகுதியான யாரும் இல்லை, எனக்கே ஆட்சி அதிகாரம், எனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சுனன் இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தொழுகையிலே நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இவ்வாறான ஹதீஸ்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அல்ஹம்துலில்லா என்பதை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் புகழ் அனைத்திற்கும் தகுதியானவன் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். இப்போ புகழ் அனைத்தும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது என்ற இந்த வசனத்திற்கு இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிற போது, அல்ஹம்துலில்லா அஷ்ஷுக்ரு ஹாலிசன் லில்லாஹி தஆலா பிமா அன்அம அலா அப்திஹி மினன் நிஅமில் லத்தி லா யுஹ்ஸீஹா அல் அதத் வலா யுஹீது பிஹா கைருஹு அஹத். அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு செய்திருக்கிற நிஅமத்துகளுக்காக வேண்டி, அந்த நிஅமத்துகளை எண்ணி முடிக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை அறியவும் முடியாது. அப்படியான நிஅமத்துகளுக்காக வேண்டி அல்லாஹுக்கே முழு நன்றியும் முழு புகழும் உரியது என்பதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே அல்ஹம்துலில்லா என்று நாம் சொல்லக்கூடிய இந்த புகழ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்பதன் மூலம் அல்லாஹுக்குரிய புகழ்களை இரண்டு கோணங்களிலே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஹம்துன் முஸ்தஹிக்குன் வாஜிபுன் லிதாத்தில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹுடைய அந்த தாத்துக்கு, அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு என்ற ஒரு தாத் இருக்கிறது. அந்த அல்லாஹ் பூரணமான அனைத்து சிஃபத்துகளையும் கொண்டவனாக இருக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு முறை இது. இப்போ அல்லாஹு தஆலாவுக்கு தாத் இருக்கிறது, அல்லாஹு தஆலாவுக்கு சிஃபத் இருக்கிறது. இந்த தாத் என்பது அல்லாஹுடைய ஒரு உண்மையான நிலையை குறிக்கும். அல்லாஹுடைய தாத் என்பது அல்லாஹுடைய ஒரு உண்மையான நிலை. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம், அல்லாஹு தஆலாவுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு பெரிய வாத பிரதிவாதம் போய்கொண்டிருக்கிறது.
உண்மையிலேயே பொதுமக்களை பொறுத்தவரையில் அல்லாஹை பற்றிய பூரணமான தெளிவும் அறிவும் குர்ஆன் சுன்னா மற்றும் ஃபஹ்மு சஹாபா அடிப்படையில் இல்லாத காரணத்தினால் உருவம் என்கிற சொல்லை அல்லாஹோடு தொடர்படுத்துகிற போது அவர்கள் பயந்து விடுகிறார்கள், அல்லது அவர்களுடைய மனதில் பிழையான சிந்தனைகளும் கற்பனைகளும் வந்து விடுகின்றன. இது ஒரு பெரிய சிக்கலான இடமாகும். ஆனால் பொதுவாக அல்லாஹ் என்பவன் ஒன்றுமில்லாத ஒருவன் கிடையாது. இதை நம்ம புரிய வேண்டும். இது ஒரு பேசிக்கான அம்சமாகும். சுத்த சூனியம் என்று தமிழிலே நம்ம சொல்லுவோம். சுத்த சூனியம் என்றால் ஒன்றும் இல்லை என்பது. அப்படியானவன் அல்ல அல்லாஹ். அல்லாஹு தஆலாவை நாளை மறுமையிலே மூமின்கள் பார்ப்பார்கள். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர். பூரண இரவில் நீங்கள் சந்திரனை பார்ப்பது போல் அல்லாஹுவை பார்ப்பீர்கள். அதே போல சுவர்க்கத்திற்கு நுழைந்த பிறகு எல்லா இன்பங்களையும் சுவர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தந்துவிட்டு இன்னும் மேலதிகமாக ஏதாவது வேண்டுமா என்று கேட்கிற போது சொர்க்கவாசிகள் தடுமாறுவார்கள். எல்லாமே கிடைத்த பிறகு இன்னும் வேண்டுமா என்று கேட்டால் எதை கேட்பது என்று அந்த நேரத்தில் சொல்லப்படும், உங்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அதை அவன் நிறைவேற்றப் போகிறான் என்று சொன்ன பிறகு அல்லாஹுக்கும் மோமின்களுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அடியார்கள் அல்லாஹுவை பார்ப்பார்கள். அன்புள்ள இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடியது. அதே போல முதல் சொன்ன ஹதீஸும் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹதீஸாகும். இப்போ அல்லாஹ் ஒன்றுமில்லை என்றால், சுத்த சூனியம் என்றால் அல்லாஹ் எப்படி பார்ப்பது? இப்போ அல்லாஹுக்கு ஒரு தாத் இருக்கிறது. அந்த தாத் பூரணமான அனைத்து பண்புகளையும் கொண்ட தாத்தாகும். இதற்கு மேல் என்னால் புரிய வைக்க கஷ்டமாகும். ஏனென்றால் உதாரணங்கள் சொல்ல வருகிற போது அதை புரிவதிலே மக்கள் கஷ்டப்பட்டு போகிறார்கள், தடுமாறுகிறார்கள், சில நேரம் வழிகட்டும் போகிறார்கள். இப்போ அல்லாஹுக்கென்று ஒரு யதார்த்தமான ஒரு வடிவம் இருக்கிறது. அதைத்தான் தாத் என்று சொல்வது. அந்த தாத் எல்லா பூரணமான சிஃபத்துகளையும் கொண்டதாக காணப்படுகிறது. எனவே அந்த அல்லாஹ் எல்லா புகழுக்கும் உரியவனாகத்தான் இருப்பார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பூரணமான சிஃபத்துகளும், இப்ப சில நேரம் நமக்கும் கேள்வி புலன் இருக்கிறது. சம்ம என்பது மனிதனுக்கும் இருக்கிறது, மிருகங்களுக்கு இருக்கிறது, ஊர்வனவற்றுக்கு இருக்கிறது. ஆனால் இவையெல்லாமே பலவீனமான சிஃபத்துகள். நம்முடைய கேள்வி புலனை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் கேட்க முடியாது. ஒருவர் பேசுவதைத்தான் நம்மால் கேட்க முடியும், பலர் பேசினால் கேட்க முடியாது. அப்ப மனிதனுக்கு இருக்கிற இந்த சிஃபத் மிக பலவீனமானது. ஆனால் அல்லாஹ் சமய அவனுக்கு என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது, பூரணமானது. இந்த உலகத்தில் இருக்கிற 900 கோடி மக்களும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹு தஆலா அதை இன்னாருடையது இன்னாருடையது என்று தனித்தனியாக பிரித்து அறியக்கூடியவன். ஒவ்வொரு மனிதனுடைய அவன் அல்லாஹ் அலீம். நம்மகிட்டையும் இல்ம் இருக்கிறது, மனிதனிடத்திலும் இல்ம் இருக்கிறது. ஆனா மனிதனிடம் இருக்கிற இல்ம் பலவீனமானது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அவனால் அறிய முடியாது. அல்லாஹுடைய இல்ம் எப்படிப்பட்டது என்றால், இந்த 900 கோடி பேரும் நினைப்பதையெல்லாம் அல்லாஹ் அறியக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ். பிரித்து பிரித்து, இது அப்துல்லா, இது இப்ராஹிம், இது முஹம்மது, இது ஆயிஷா, இது ஃபாத்திமா என்று ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பிரித்தறியக்கூடியவன். அப்போ அல்லாஹு தஆலா எந்த சிஃபத்தை, அல்லாஹுடைய சிஃபத்தை எடுத்தாலும் அந்த சிஃபத்தில் எந்த குறையும் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அத்தனை சிஃபத்துகளும் சிஃபாத்து கமால். பூரணமான அனைத்து பண்புகளையும் அல்லாஹு தஆலா கொண்டிருக்கிறான் என்கிற வகையில் அல்லாஹுக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். இதை ஹம்துன் முஸ்தஹிக்குன் வாஜிபுன் லிதாத்தில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹுடைய தாத்துக்கு பொருத்தமான புகழ். அல்லாஹு தஆலா பூரணமானவன், உயர்ந்தவன். அல்லாஹுடைய பண்புகள் அனைத்தும் பூரணமானவை. எனவே புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே. இது ஒரு கோணம். இன்னும் ஒரு கோணத்தில் ஹம்துன் அலா இஹ்சானிஹி தஆலா இலா இபாதிஹி வ தஃதலுஹு அலைஹிம் பின்னிஅம். அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற அருட்கொடைகளுக்காக
அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனால் எல்லா புகழும் அல்லாஹுக்கு. அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகள் எண்ணி கணக்கிட முடியாதவை. குர்ஆனே தெளிவாக சொல்கிறது, வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நிஅமத்துகள் உடலியல் ரீதியான நிஅமத்தாக இருக்கலாம், நம்முடைய சிந்தனை ரீதியான நிஅமத்தாக இருக்கலாம், உணர்வோடு தொடர்பான நிஅமத்துகளாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற அத்தனை நிஅமத்துகளுக்காக வேண்டியும் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே எல்லா புகழும் அல்லாஹுக்கு. இது அல்லாஹுக்குரிய புகழுக்கான இரண்டாவது அம்சமாக காணப்படுகிறது. எனவே முதலாவது அல்லாஹு தஆலா பூரணமான பண்புகள் அனைத்தையும் கொண்டிருக்கிறான் என்கிற வகையில் அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். இரண்டாவதாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளுக்காக வேண்டி எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று நாம் சொல்லுகிறோம். அல்ஹம்து லில்லாஹ் என்பதனுடைய அர்த்தம் இது. அதே நேரத்தில் சென்ற வகுப்பிலும் நாம் சுட்டிக்காட்டினோம், அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய பிரதானமான பெயராகும். அதனுடைய அர்த்தம் வணங்கி வழிபட தகுதியானவன். அல் மஅபூத். அல்லாஹ் என்பது அல் மஅபூத், வணங்கி வழிபட தகுதியானவன் என்கிற கருத்தை தரக்கூடியதாகும். இப்போ அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ், வணங்கி வழிபட தகுதியான அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் ரப்புல் ஆலமீன். ரப் என்று சொன்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் தமிழிலே இரட்சகன் என்று அதை மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அரபியிலே இருக்கிற சொற்களை தமிழில் அதன் உயிரோட்டத்தோடு மொழிபெயர்ப்பு என்பது கஷ்டமாகும். அரபியில் இருக்கிற பல சொற்கள், அவற்றை அதிலும் குறிப்பாக அல்லாஹோடு தொடர்பான சொற்கள், அல்லாஹுடைய பெயர்களாக இருக்கலாம், அல்லாஹுடைய சிஃபத்துகளாக இருக்கலாம், அவற்றை வேறொரு மொழியிலே அந்த அரபு மொழியின் உயிரோட்டத்தோடு அதை மொழியாக்கம் செய்வது என்பது மிக கஷ்டமானதாகும். இதனால்தான் அல்லாஹுவை சரியாக புரிய விரும்புகிறவர்கள், அல் குர்ஆனை சரியாக புரிய விரும்புகிறவர்கள் அரபு மொழி படிக்க வேண்டும் என்று உலமாக்கள் வலியுறுத்துகிறார்கள். அரபியில் புரிவதற்கும் அதை தமிழில் மொழிபெயர்த்து புரிவதற்கும் இடையில் கடும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ ரப் என்கிற சொல் உண்மையிலேயே குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் 500க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த ரப் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரப் என்கிற இந்த சொல் குர்ஆனில் 500க்கும் மேற்பட்ட இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ரப் என்கிற இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று நாம் தேடி பார்க்கிற போது உலமாக்கள் அஸ்ஸையித், அல் மாலிக், அல் முதப்பிர் ஜமீஇல் ஆலமீன் என்கிற கருத்துக்களை தருகிறார்கள். செய்யித் என்றால் எஜமானன், மாலிக் என்றால் அரசன், அல் முதப்பிர் ஜமீஇல் ஆலமீன் ஆலம்கள் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன், பராமரிக்கக்கூடியவன் என்பது இதனுடைய அர்த்தமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆலம் என்கிற சொல், இந்த ஆலம் என்கிற சொல்லினுடைய பன்மை சொல் தான் ஆலமூன் என்பதாகும். அரபு இலக்கண விதியில் ஜர்ருடைய நிலைமையிலே, ஜர் என்று சொல்வது கஸ்ரா வரக்கூடிய ஒரு சட்ட ஒரு இது, அந்த நிலையில் ஆலமீன் என்று மாறும். ஆலம் ஒருமை, ஆலமூன் பன்மை. இந்த ஆலமூன் என்பது இலக்கண மாற்றங்களுக்கு உள்ளாகும் போது ஆலமீன் என்று மாறும். அப்போ ரப்புல் ஆலமீன் என்பது முலாஃப் முலாஃப் இலைஹி என்று சொல்வார்கள். அரபு தெரிந்தவர்கள் இருந்தால் அது அவர்களுக்கு புரியும், இல்லை என்றால் அதை நீங்க ஸ்பெஷாலிட்டி கொள்ள தேவையில்லை. இப்ப ஆலம் என்கிற சொல்லுக்குரிய அர்த்தம் என்னவென்றால் குல்லுமன் சிவல்லா அல்லது குல்லுமா சிவல்லா, அல்லாஹுவை தவிர இருக்கிற அனைத்தையுமே ஆலம் என்கிற சொல் உள்ளடக்கும். சுப்ஹானல்லாஹ். மலக்குகள் ஆலமுக்குள் வருவார்கள்,
ஜின்கள் ஆலமுக்குள் வருவார்கள், மனிதர்கள் ஆலமுக்குள் வருவார்கள், பறவைகள் மிருகங்கள் ஆலமுக்குள் வரும், ஏனைய சடப்பொருட்கள் ஆலம் என்ற வார்த்தைக்குள் வரும். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ், அவன் எல்லா உலகத்திற்கும் எஜமானன், எல்லா உலகங்களுக்கும் அவன்தான் அரசன், எல்லா உலகங்களையும் நிர்வகிக்கிறவன் அவன்தான். எனவே அவனுக்குத்தான் எல்லா புகழும். அப்ப எல்லா புகழுக்கும் ஒருவன் தகுதியாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அதற்குரிய தன்மைகளை கொண்டவனாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை அன்புள்ள சகோதர சகோதரிகளே சரியாக பொருளுணர்ந்து நாம் ஓதுகிற போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் செய்யக்கூடிய அற்பமான காரியங்களுக்காக நம்மை மக்கள் புகழ வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வரமாட்டாது. ஆனால் இப்போது இருக்கிற நம்முடைய பலவீனம் என்ன? நம்ம ஒரு விஷயத்தை செய்தால் யாராவது நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்று நம்முடைய மனம் கேட்கிறது. வீட்டில ஈவன் ஒரு பெண் ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தால் கணவன் அதுக்காக புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற இந்த வசனத்தை நாம் பொருளுணர்ந்து சிந்தித்தால், ஈமான் கொண்டால், நம்மை எதற்காகவும் யாரும் புகழ வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வரமாட்டார். ஏனென்றால் அதற்கு உண்மையிலே தகுதியானவன் அல்லாஹ்தான். அல்லாஹ்வை தவிர இருக்கிற மலக்கு உலகம், ஜின்களுடைய உலகம், மனித உலகம், மிருகங்களுடைய உலகம், பறவை உலகம், ஏனைய ஊர்வன, ஏனைய படைப்புகள், இவை எல்லாவற்றுக்கும் எஜமானன் அல்லாஹ், எல்லாவற்றுக்கும் பேரரசன் அல்லாஹ், எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ். எனவேதான் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அவனுக்கே என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற இந்த வசனத்தை வைத்து பார்க்கிற போது இதிலே இரண்டு அல்லாஹுடைய தௌஹீதுகள் அடையாளப்படுத்தப்படுகின்றன. ஒன்று லில்லாஹ் என்ற அந்த வார்த்தையின் மூலம் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லக்கூடிய தௌஹீத் இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. தௌஹீதுல் உலூஹியா என்று சொன்னால் அடியார்கள் தங்களுடைய அமல்களின் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதைத்தான் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லப்படும். அடியார்கள் தங்களுடைய அமல்களின் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது தௌஹீதுல் உலூஹியா. அதாவது நம்ம சிம்பிளாக சொல்வதாக இருந்தால், வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இபாதத்துக்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எவைகளையெல்லாம் குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலில் இபாதத் என்று நாம் அடையாளப்படுத்துகிறோமோ அந்த இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சேர்க்கப்பட வேண்டும், செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தௌஹீதுல் உலூஹியா என்பதனுடைய அர்த்தமாகும். இந்த தௌஹீதுல் உலூஹியாவை இந்த வசனத்திற்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதே போல ரப்புல் ஆலமீன் என்கிற இந்த பிரயோகத்தில் ரப் என்பதன் மூலம் தௌஹீதுர் ருபூபியாவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். தௌஹீதுர் ருபூபியாவை அல்லாஹு தஆலா அதிலே வைத்திருக்கிறார். தௌஹீதுர் ருபூபியா என்றால் என்ன? அல்லாஹுடைய செயற்பாடுகளில் அல்லாஹுக்கு நிகராக யாரும் வர முடியாது. அல்லாஹுடைய செயற்பாடுகளில் அல்லாஹுக்கு நிகராக யாருமே வர முடியாது என்பதுதான் தௌஹீதுர் ருபூபியா என்பதனுடைய அர்த்தமாகும். படைத்தல், உணவளித்தல், காப்பாற்றுதல், நிர்வகித்தல், ஆட்சி செய்தல் என்று அல்லாஹுடைய நிறைய செயற்பாடுகள் இருக்கின்ற. வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தல், மரணிக்க செய்தல், இப்படியான அல்லாஹுடைய செயல்களில்
அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுடைய அந்த இடத்தில் எந்த ஒரு படைப்புமே வர முடியாது. அது அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மலக்குகளாக இருக்கலாம், அல்லது அல்லாஹு தாலா அனுப்பி வைத்த ரசூல்மார்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், அல்லது ஜின்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்களிலே மிக சிறந்த நிலையை அடைந்த அவுலியாக்கள், சாலிஹீன்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய செயல்களுக்கு நிகராக அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹுடைய செயல்களில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது என்பதுதான் தௌஹீதுர் ருபூபியா என்பதனுடைய அர்த்தமாகும். இப்ப இந்த ஒரு வசனத்திற்குள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற ஒரு வசனத்திற்குள் அல்லாஹு தஆலா தௌஹீதுல் உலூஹியாவையும் சொல்கிறான், தௌஹீதுர் ருபூபியாவையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் சில அறிஞர்கள் தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்தும் இதற்குள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த ரப் என்பது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று. அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களில் ரப் என்பதும் ஒன்றாகும். அல்லாஹுடைய திருநாமங்களில் ரப் என்பது ஒன்றாக அமைகிற போது அதிலே தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத்தும் வந்து விடுகிறது. அப்போ ஒரு வசனத்திற்குள் தௌஹீதினுடைய 3 வகைகளும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை உலமாக்கள் சுட்டிக்காட்டுவதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே ஒரு சின்ன வசனம், 4 சொற்களை கொண்ட ஒரு வசனம், இதற்குள் எத்தனையோ அர்த்தங்கள், எவ்வளவோ விஷயங்கள் பொதிந்திருப்பதை நாம் உணரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் என்று சொன்னால் இதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அதாவது பார்க்கறதுக்கு 4 சொற்களாக தெரிகின்றன. நாம் ஓத ஓத, பார்க்க பார்க்க, தேட தேட அதற்குள் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் உணர முடிகிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை சரியான முறையிலே புரிந்து ஈமான் கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.